Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.1ல தேர்டு சம் பார்க்க போகிறோம். தேர்டு சம்லேயே வந்து ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ரெண்டு சப்டிவிஷனையுமே நம்ம இந்த வீடியோலேயே பார்க்க போகிறோம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொடுத்துருக்க பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கோஆர்டினேட் பிளேனில் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. கோஆர்டினேட் பிளேன்னா வேறு எதுவுமே இல்லை, ஒரு கிராஃப் ஷீட்டை தான் வந்து கோஆர்டினேட் பிளேன்னுட்டு சொல்லுவாங்க. அது பிளாட் பண்ணதுக்கப்புறம் ஜாயின் பண்ண சொல்கிறாங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்டிங்காக ஒரு ஃபிகர் வந்து கிடைக்கும். அந்த ஃபிகருக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்து நம்மளுக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எந்த பாயிண்ட் இருக்குன்னா -5,3 இருக்குது. -5ங்கிறப்ப எனக்கு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் 3ங்கிறப்ப எனக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு -5,3ங்கிறது எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். -5,3. அடுத்தது எனக்கு எந்த பாயிண்ட் இருக்குன்னா -1,3 எனக்கு இருக்குது. -1ங்கிறது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் 3ங்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா இந்த இடத்துல நான் பிளாட் பண்ணிக்கிறேன் -1,3. அடுத்தது 0,3. எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எனக்கு 0, அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல லை ஆகும். அடுத்து ஒய் ஆக்சிஸில் வந்து 3ங்கிறப்ப இந்த லைன் மேலேயே எனக்கு பிளாட் ஆகும். அப்படின்னா இந்த இடம் வந்து எனக்கு 0,3. அடுத்தது வந்து 5,3 கொடுத்துருக்காங்க. 5ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், 3ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல பிளாட் ஆகும். இப்போ இது எல்லாத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயின் பண்ணனா எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து கிடச்சிருக்கு. இதை வச்சு என்ன கன்க்ளூஷன் பண்ணணுன்னுட்டு நினச்சிங்கன்னா, இந்த இது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், அந்த எக்ஸ் ஆக்சிஸுக்கு நேராகவே எனக்கு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸுக்கு இந்த கண்டுபிடிச்சிருக்க லைன் பேரலாக இருக்குது. அதனால் இதை என்ன கன்க்ளூஷன் எழுதுறேன்னா, இட் இஸ் parallel to எக்ஸ் ஆக்சிஸ்னுட்டு நான் எழுதுறேன். அடுத்தது செகண்ட் சப்டிவிஷனுக்கு அதே மாதிரி 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 பாயிண்ட்ஸையும் இந்த கோஆர்டினேட் பிளேன், அதாவது கிராஃப் ஷீட்டில் வந்து நான் பிளாட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்னென்னா 0,-4. 0ங்கிற பாயிண்ட் எனக்கு இங்கே இருக்குது. -4ங்கிறது நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா 0லேருந்து -4 வந்து எனக்கு இங்கே இருக்குது. அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ் மேலேயே தான் பிளாட் ஆகும். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல -4 இருக்குது. அப்படின்னா 0,-4 எனக்கு இங்கே பிளாட் ஆகும். அடுத்தது 0,-2 இருக்குது. அப்படின்னா 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே இருக்குது. அடுத்து -2ங்கிறது எனக்கு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு அது அந்த ஆக்சிஸ் மேலேயே தான் பிளாட் ஆகும். இந்த இடத்துல 0,-2 நான் பிளாட் பண்ணிக்கிறேன். அடுத்தது 0,4. 0,4ங்கிறப்ப எனக்கு 0ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், 4ங்கிறது பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல அந்த ஆக்சிஸ் மேலேயே தான் எனக்கு பிளாட் ஆகும். அடுத்தது 0,5. 0,5ங்கிறப்ப 0ங்கிறது எனக்கு எக்ஸ் ஆக்சிஸ், 5ங்கிறது எனக்கு பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல ஆக்சிஸ் மேலேயே தான் எனக்கு பிளாட் ஆகும். அப்படின்னா இது எனக்கு 0,5. இப்போ இந்த இது எல்லாத்தையும் பார்த்தோம்னா ஜாயின் பண்ணவே தேவையில்லை, ஏன்னா அதுவே ஏற்கனவே ஜாயின் ஆகிருக்கு. ஏன்னா எல்லா பாயிண்ட்டுமே வந்து ஒரு ஒய் ஆக்சிஸ் மேலேயே தான் எனக்கு பிளாட் ஆகிருக்கு. அப்படின்னா இது எனக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனை தான் வந்து ஃபார்ம் ஆகும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, அது ஒரு ஒய் ஆக்சிஸ் மேலேயே லை ஆகிருக்கு. அதை தான் நான் கன்க்ளூஷனாக எழுத போகிறேன். இட் இஸ் லைஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு நான் எழுதிட்டேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.